தாழ்மையோடு அருள்வேண்டி பணிகின்றோம். அத்தனை மலராக அவளை வருகின்றோம். ஆனந்த புகழ் என்றும் பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. தாயின் கருவி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் திரு அவையானது ஆண்டவர் இயேசுடைய பின்னேற்று பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்கு பல இடங்களில் பல்வேறு கோணங்களில் தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்து இன்றைய நாளில் விண்ணகம் எழுந்து சென்றார் என்ற அந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நாம் நல் எண்ணம் கொண்டவர்களாய் விண்ணக நோக்கி எழுந்து செல்லுகின்ற நல்ல ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் நாம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு
சாதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு அல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு முன்னடையாளமாக திகழ்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகி நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்கு செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை முத்துக்கள் 1 - 11 முடிய. தேயோவில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான்
கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலாக திருப்பாடல் 47 எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 47 பாடி தியானிக்க வேண்டிய திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. உங்கள் பதில் எக்காலும் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலும் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடி தியானிப்போம். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் உன்னதராகி ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனத்தையும் ஆளும் மாவேந்தரவரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தெடுத்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருள்பாத்தொடுக்கு புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர்.
இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் நமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17:1, திருவசனங்கள் 17-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அழைப்பின் உரிமை பேறு எத்தனை மாட்சிமை மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவராகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்தனை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாயும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களிடம் நினைக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறைவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு படித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள்
நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களிடம் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு 40 நாட்களாக தன்னுடைய சீடர்களுக்கு பல இடங்களில் பல்வேறு கோணங்களில் தன்னுடைய தெய்வீக காட்சியை கொடுத்தார் என்று கடந்த நாட்களில் நாம் தியானித்து வந்தோம். இன்று அவர் விண்ணகத்திற்கு எழுந்து செல்லுகின்றார் என்பதை நாம் அறிகிறோம். அதை விழாவாக கொண்டாடுகின்றோம். இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது, ஒரே ஒரு நிகழ்வை ஆண்டவர் நமக்கு இன்று சுட்டிக்காட்டுகின்றார். ஒரே செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய மார்க்கு நற்செய்தி 28ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம். இதுதான் இந்த நற்செய்தியுடைய கடைசி பகுதியாகும். இந்த கடைசி பகுதியில் ஆண்டவர் இயேசு இறுதியாக தன்னுடைய சீடர்களுக்கு அருமையான செய்தியை கொடுக்கின்றார். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். சீடர்கள் கூடியிருந்த பொழுது மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18வது திருவசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். இதையே மத்தேயு நற்செய்தியாளர் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டிக்காட்டும் பொழுது சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை துவங்கும் பொழுது சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தவுடனே பாலைவனத்திற்கு அவர் அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கே சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார் என்று நாம் தியானிக்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 8வது 9வது திருவசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இவ்வாறு சொல்லப்படுகின்றது, அலகை இயேசுவை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு சுட்டிக்காட்டி அவரிடம், நீ நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றெழுது. அன்புக்குரியவர்களே, இந்த 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் சொல்லுகின்றான், எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கின்றது, ஆனால் நீ நெடுஞ்சாண்கிடையாக என்னை விழுந்து வணங்கினால் எல்லா அதிகாரத்தையும் உனக்கு நான் தருவேன் என்பதை சாத்தான் சொல்லுகின்றான். இது அதிகாரம் என்பது சாத்தானின் அதிகாரம் இருந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் யோசிக்கின்றார்கள். ஆனால் இந்த 28வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. விண்ணகத்திலும் மண்டகத்திலும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, சாத்தானின் அதிகாரம் அல்ல. சாத்தான் வேண்டும் என்றால் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லலாம், அது நிலையானது அல்ல. ஆகவே அதை நம்பி நீங்கள் செல்ல வேண்டாம். சாத்தானுடைய குரலை கேட்டு நீங்கள் செல்ல வேண்டாம். ஏனென்றால் எல்லா அதிகாரமும்
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்படுகிறது என்றார். எல்லா அதிகாரமும். அவ்வாறு சொன்ன இயேசு தன் சீடர்களை பார்த்து இறுதியாக என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி செய்யுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகின்றார், I am with you always. எப்பொழுது நான் உங்களோடு இருக்கின்றேன். To the end of the age, to the end of time, I will be with you. I will be with you. I am with you always in your difficulties, in your sufferings, in your distress. I will be with you. என்று ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை என்று நமக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கின்றார். விண்ணகம் எழுந்து செல்லுகின்ற இயேசு, நீங்கள் எல்லோரும் என்னுடைய சீடர்கள், அதே போன்று நீங்கள் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும், நற்செய்தி வாழ்ந்து காட்ட வேண்டும், என்னுடைய சீடராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு கிறிஸ்தவன் என்று ஆண்டவர் இயேசு நம்மை உயர்ந்திருக்கின்றார். உயர்த்தப்பட்ட நாம் அந்த உயர்வுக்குரிய மாண்பினை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயேசுவோடு நாமும் விண்ணகம் செல்லுகின்றோம். ஒரு நல்ல கிறிஸ்தவராக வாழும் பொழுது நாமும் விண்ணகம் செல்லுகின்ற மக்களாக தயாராகின்றோம். நம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர் வாழ்கின்றார், நல்லதொரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கின்றது, அங்கே சண்டை சச்சரவுகள் இல்லை, போட்டி பொறாமைகள் இல்லை, அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று நம்மை சொல்லும் பொழுது நாம் விண்ணகம் செல்வதற்கு ஆயத்து செய்த மக்களாக இருக்கின்றோம். அப்போது ஆண்டவர் இயேசுவோடு நாம் விண்ணகத்திற்கு எழுந்து செல்லுகின்ற மக்களாக இருக்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இது நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். பிகாஸ் ஆல் அத்தாரிட்டி in heaven and on earth has been given me. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது all authority. You go and preach the word of God. Go and live the word of God. Then you will be saved. நீங்கள் இதை வாழும் பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்பதை ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரிய தேவஜனங்களே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் இயேசுவுடைய நேர்ப்பு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டு, நீங்கள் சென்று இதை கடைபிடிக்கும்படி எல்லாருக்கும் கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் கற்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் அதை கடைபிடிப்பவர்களாக இருங்கள் என்பதை அதிலே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லுகின்ற இயேசு உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று நமக்கு ஆடித்தரமாக கூறுகின்றார். ஆகவே நாம் இதை உள்வாங்கியவர்களாய் இதை நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்ற மக்களாக இருக்கும் பொழுது நாம் ஒரு பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம், உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்ற உணர்வோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, ஆராதித்து மகிழ்கின்றோம். இந்த ஆசீர்வாத நேரத்தில் இதோ உடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லுகின்றேன். உலக முடிவரை என்னாலும் உங்களோடு நான் இருப்பேன். ஆகவே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக எங்களை உயர்த்திருக்கிற ஆண்டவரே, கிறிஸ்தவ மக்களாக உயர்த்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பெயர் சொல்லுகின்ற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே,
அதை நாங்கள் வாழ்வாக மாற்றும் பொழுது நாங்களும் மோடு சேர்ந்து விண்ணகம் வருகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் நீர் இந்நாள் வரை செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை வாழ்ந்து அதை பிறருக்கு எடுத்து சொல்லி நல்லதொரு சீடர்களாக உம்மை பின்பற்றுகின்ற வரம் தாரும். ஜெப நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவரார். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் இரத்தின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு ஆவை உரைப்பதை நம்புகிறேன். புனித உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஆசீர்வாத நேரத்தில் ஆண்டவர் இயேசு நம்முடைய எளிய மன்றாட்டுக்களை ஏற்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை பக்தியோடு எழுப்புவோம். உலக திருச்சபைக்காக ஜெபிப்போம். அன்பதே விரைவா திரு அவையை ஆண்டு வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவர்களுக்கு ஞானத்தையும் அருளையும் கொடுத்து உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தில் ஏற்று வழிநடக்க நல்ல வல்லமை தர வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பங்கு மக்களுக்காக ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, எங்கள் பங்கிலே வசிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இந்த குடும்பங்களில் உடைய தெய்வீக பிரசனத்தை கொடுத்து உடைய தேவைகளை நிறைவேற்றி ஏற்றும் உகந்த குடும்பங்களாக வாழ ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்திற்காக ஜெபிப்போம். அன்பதே நிறைவா, இந்த நாளிலே கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அண்டவரே, அவர்களுக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுக்க கருவை பழிவீராக. சிறப்பான வேளைகளில் இந்த தொற்று நோயானது விரைவில் நீங்க வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் உம்முடைய சுவிகாரத்தை உணர்ந்து வாழ்கின்ற வல்லமையை தர வேண்டும் என்றும் இதிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இந்த தொற்று நோயின் காரணமாக உழைக்கின்ற அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதத்தை திடத்தை கொடுத்து இந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெறுகிற நல்ல வல்லமை தர வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவனுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த எளிய மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு வேண்டிய கிருபை பொழிந்து ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தருவி நமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவி நமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவி நமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவி நமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்னை தருவை நமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவை நமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். இந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். இந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். தருவே நமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவே நமக்கு இயேசு தெய்வமே. உள்ளம் இன்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் வந்து அளிக்கின்றேன். உள்ளம் இன்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் வந்து அளிக்கின்றேன். பாவி என்னையும் தேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னையும் தேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உன்னுடையமான இவரை எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருப்பேரின் கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மண்ணு பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் வெற்றி கொண்டவர் வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதாக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்று அவ்விடத்து அவர் உறுப்பினர்களாகிய நாங்கள் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றன. அவ்வாறே ஆற்றமை கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆவியுடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடல் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சிடலை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்ற உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொடும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினர் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் தூயது போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்பதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனலக வார்த்தை மட்டும் சொல்லிகளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் புத்தகங்களை காத்துக்களை வரவழைப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் ஆவியே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றுமே. ஓ இயேசுவே மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறைநிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
அருளை